Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளெஸ்ஸட் சண்டே. ஏல் பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 72:13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களை ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆம் தேவ ஜனங்களே, நம்மளுடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தோல்விகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய நிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, மன சோர்வில்லாதவர்களாய் கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஆவியானவர் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் என்று ரோமர் 8:26 நம்ம வாசிக்கிறோம். ஆம், பெருமூச்சுடனே அவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்காக பிதாவிடத்தில் ஹல்லேலூயா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியா தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆம், நாம் பைத்தியமானவர்களாய், உதவிக்கரமற்றவர்களாய், உதவி செய்ய தகுதி இல்லாதவர்களாய், ஹல்லேலூயா, ஒதுக்கப்பட்ட கல்லாய் நாம் காணப்படலாம். ஆனால் தேவன் அறிவார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலமுள்ளவர்களாய் மாற்றவர் வாஞ்சவுள்ளவர்களாய் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் ஹல்லேலூயா நம்மை தெரிந்து கொண்டார். வாலிப பிள்ளைகளே, விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா, குற்றமற்றவர்களாய் இருங்கள். இயேசுவிடத்தில் கேளுங்கள். அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். யார் நம்மை அற்பமாய் நினைத்தாலும் வாலிப பிள்ளைகளே, தோல்விகள் நிமித்தமாய் சோர்ந்து போனாலும் நம் தேவனிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே விடுதலை, எங்களை உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே நீரே தெரிந்து கொண்டீர் ஐயா. பலவீனங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களை நீ தெரிந்து கொண்டீர் அப்பா. ஆண்டவரே, பலவீனரை தாங்குங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொன்னது போலப்பா, நீங்கள் எங்களை தாங்குங்க, ஏந்துங்க. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? உங்களுடைய இயலாமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் இப்படி தான் சொல்லுகிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு கர்த்தாவே என்று. எறும்பை பாருங்க தேவ பிள்ளைகளை, எறும்பு எவ்வளவு சின்னது. அது பலத்தை உபயோகப்படுத்தி ஹல்லேலூயா மழைக்காலங்களில் உணவை அது சேகரித்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் நாமும் ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான அந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலனற்றவர்கள், குன்றி போகிறோம் அப்பா. தோல்வி உள்ளவர்கள், ஞானமற்றவர்கள் எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. வாலிப பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுபட உதவி செய்யுங்க அப்பா. அவர் வாழ்க்கைகளை பிரகாசிக்கிற ஒளியாய் வாங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆராதனைக்கு போங்க. கர்த்தருடைய வருகை அதிசமீபமாக இருக்கிறது. எளியவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமேன்.